ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்ம குட் ஃப்ரைடே அல்லது பெரிய வெள்ளி என்று சொல்லி இந்த நாளிலே ஆசரித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்காக பிறந்து வளர்ந்து இந்த உலகத்திலே நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாய் வாழ்ந்து அவருடைய முன்மாதிரியை நமக்கு வைத்து சென்ற நாள் இந்த நாள். இந்த நாளிலே நமக்கு ஒரு வெற்றியை அவர் கொடுத்திருக்கிறார். பாவம், சாபம், வியாதியிலிருந்து முற்றிலுமான ஒரு விடுதலையை கொடுத்த நாள்தான் இந்த குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி, பெரிய வெள்ளி என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த ரட்சிப்பை கொடுக்கும்படியாக தன்னையே தியாக பலியாய் செலுத்தின நாள்தான் இந்த பெரிய வெள்ளி. ஆம் பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே பாவ நிவாரண பலியாக பஸ்கா ஆட்டுக்குட்டியை என்ன செஞ்சாங்க? பலி செலுத்தினதை பார்க்கிறோம். இன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் ஆண்டவரே நமக்காய் பலியான நாளை நாம் ஆசரித்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு அநேக காரியங்களை அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது கற்றுக் கொடுத்தார். அந்த கற்றுக் கொடுத்த காரியங்கள் வழியிலே நாம் நடக்கும்போது அவரை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக, திருப்திப்படுத்துகிறவர்களாய் காணப்பட முடியும். பாடுகள் வழியாக அந்த சிலுவை அவர் சுமந்து கொண்டு வருகிறார். அந்த பாடுகள் எவ்வளோ வேதனையை கொடுத்திருக்கும். கசையால் அவர் அடிக்கிறாங்க, சதையோடு பிய்த்து கொண்டு வருகிற ஒரு காட்சி. எவ்வளவு வேதனை! யாருக்காக இந்த பாடுகள்? உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பாடுகளை அவர் அனுபவித்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் தன்னையே சிலுவையில், அந்த சாபமான சிலுவையில் பலியானார். அந்த நாளை ஆசரிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய பாவங்கள், நம்முடைய இச்சைகள் அனைத்தையும் நாம் சிலுவையில் அறைகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நாளிலே அவர் சிலுவையில் தொங்கும்போது கூட தன்னுடைய கடமையை அவர் நேர்த்தியாய் அங்கு செய்து முடிக்கிறதை பார்க்கிறோம். அவர் இந்த உலகத்தில் எதற்காக வந்தாரோ அந்த காரியத்தை அவங்க செயல்படுத்துகிறார். முதலாவது சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி. இவர்களை அறியாமல் செய்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், அந்த வேதனையான சூழ்நிலையிலும் அவர் சொல்லுகிற வார்த்தை. உங்களுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான காரியங்களை செய்திருக்கலாம். அவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக முதலாவது அவர் சொன்ன வார்த்தை மன்னிப்பு. ரெண்டாவதாய் பார்க்கிறோம், இன்றே நீ பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி அந்த கல்வனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கு ஒரு ரட்சிப்பை, ஒரு மீட்பை அவர் அந்த சிலுவையிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினால் தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். கல்லனை பார்த்து சொன்ன வார்த்தையை தான் இன்றைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாய் பார்க்கிறோம், இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி அங்கு பராமரிப்பு கடந்து வருகிறது. ஒரு புதிய உறவை ஆண்டவர் அங்கு ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஐயோ, என்னுடைய தாய் என்ன செய்வாள் என்று சொல்லி அவருக்குள்ள எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். அந்த வேதனையின் நொடி பொழுதிலும் கூட தன்னுடைய தாயை தனித்து விட அவருக்கு மனமில்லாத சூழ்நிலை. அவர் அந்த வேலையிலே சொல்லுகிறார், பிதாவே என்று சொல்லி அவர் அங்கு கூப்பிடலை. அந்த இடத்துல இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி அங்கு ஒப்படைக்கிறதை பார்க்கிறோம். அங்கு ஒரு பராமரிப்பு கடந்து வருகிறது. நான்காவதாய் பார்க்கிறோம், ஏலி ஏலி சபத்கானி, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் அந்த இடத்திலே கதறுகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்திலே நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் பிதாவின் முகத்தை அவர் பார்க்காதபடிக்கு அங்கு மறைக்கிறது.
ஒரு இருள் சூழ்ந்ததை பார்க்கும்போது ஏன்பா என்னை கைவிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கு கதறுகிறதை பார்க்கிறோம். பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாகத்தானே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன், இன்றைக்கு அவருடைய முகம் மறைக்கப்பட்டு விட்டதே என்று சொல்லி அவர் அங்கு கதறுகிறதை பார்க்கிறோம். பரிதவிப்பு, அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை என்கிற ஒரு பரிதவிப்பிலே அவர் காணப்படுகிறார். 5வதாய் பார்க்கிறோம், தாகமாய் இருக்கிறேன். அங்கே தவிப்பு, ஆத்துமாக்களை குறித்த ஒரு தவிப்பு. இந்த நாளிலே உலக பிரகாரமான ஒரு தாகம் அவருக்குள்ளாய் கடந்து வருகிறது. அவ்வளவு நேரங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு வந்ததினாலே அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆத்தும தாக நிறைந்தவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து அதே கேள்வியை கேட்கிறார். நான் உனக்காக மரித்தேன், இந்த நாளில் அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஆத்தும பாரத்தோடு கூட நீ ஜெபிக்க மாட்டாயா? ஆத்தும தாகத்தோடு கூட இந்த உலகத்தில் நீ வாழ மாட்டாயா என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். அங்கு ஒரு தவிப்பு கடந்து வருகிறதை பார்க்கிறோம். 6வதாய் பார்க்கிறோம், எல்லாம் முடிந்து போயிற்று. நான் பிதாவின் சித்தத்தை இந்த உலகத்திலே நான் செய்து முடித்து விட்டேன். ஒரு வெற்றியின் வார்த்தை. இந்த உலகத்திற்கு நான் எதற்காய் வந்தேனோ அந்த காரியம் இந்த நாளிலே நிறைவேற்றி விட்டேன். ஒரு வெற்றியின் வார்த்தையை அங்கு சொல்லுவதை பார்க்கிறோம். எதற்காக அவர் படைக்கப்பட்டாரோ, எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ, எல்லா காரியங்களையும் நான் நேர்த்தியாய் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, உங்களை எதற்காக, என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் நம்மை சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்தை நாமும் செய்து முடித்தவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி முடிக்கும்போது தான் பிதாவின் சித்தத்தை நாம் செய்து முடிக்கிறவர்களாய் காணப்பட முடியும். 7வதாய் பார்க்கிறோம், பிதாவே உமது கையில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அங்கே ஒப்புவிப்பு நடைபெறுகிறது. எங்கிருந்து வந்தாரோ அதே இடத்திற்கு அவர் கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனுக்கு சொந்தமானதாய் காணப்படுகிறது. அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புவிக்கும் போது மாத்திரமே நாம் பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே வாழ முடியும் என்பதை இது காட்டுகிறது. இந்த நாளிலும் நீங்களும் நானும் இந்த பெரிய வெள்ளியை ஆசரிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியின் நாளாய், ஒரு விடுதலையின் நாளாய் இந்த நாள் காணப்படுகிறது. இந்த நாட்கள் நமக்கு ரட்சிப்புக்கு எதுவான காரியத்தை தேவன் சிலுவையில் நமக்கு செய்து முடித்து விட்டார். பாவம், சாபம், வியாதியிலிருந்து நமக்கு ஒரு முழு விடுதலையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்தகார இருளிலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு இந்த நாளிலே அழைத்து வந்திருக்கிறார். அந்த தேவனை துதித்து ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளில் உடைய பிரசன்னத்தின் ஆளுகை நம்முடைய பிள்ளைகள் நிரப்புங்க. இந்த நாள் எங்களுக்கு ஒரு வெற்றியின் நாள் ஆண்டவரே. இந்த நாளில் எனக்காக ஆண்டவரே, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையில் எனக்காக இரத்தம் சிந்தின நாள் ஆண்டவரே. அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டவளாக நீதிமானாக எங்களை மாற்றுகிற நாளாக இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துறையா. உம்முடைய அடிச்சுவற்றை பின்பற்றி இந்த நாளிலும் உமக்காய் வாழ நீர் எப்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினீரோ அதுபோல் உங்களுடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசப்பா, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு ஆவியின் தந்தரை உன் ஆலோசனை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களில் தகப்பனை உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.